Hi friends, welcome back to Vijay's Kitchen. Today's special, very healthy soup, வாழைத்தண்டு soup. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சுகர் பிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. வாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாழைத்தண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் சூப் நல்லாயிருக்கும். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நார் தனியாக நிற்கிது பாருங்கள். கட்டிங் வரும்போதே ஒரு இதுக்கும் நார் நிற்கிது பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு சூப்புக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது இது மாதிரி கட் பண்ணியிருக்கிறத உட்காந்து இது மாதிரி நார் எடுங்க. ஒரு இதுவாக நார் எடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வீட்டில் வந்து வாழைத்தண்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நார்லாம் எடுத்துட்டோம். நம்ம இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நிறைய பேர் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு தெரியாது. இது பாருங்கள், இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போட்டுக்கோங்க. அதே இந்த ஆப்போசிட் சைடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபைன் கட்டிங் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ குட்டி குட்டியாக வருது பாருங்கள். நம்ம சாப்பிடும் போது நமக்கு தெரியாது. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இதுலேயும் கொஞ்சம் நார் வரும். நீங்கள் அதையும் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சூப் ரெடி பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட்டர் சேர்த்து செய்யும் போது. பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா, கட் பண்ணி அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த பட்டர்லேயே இந்த வாழைத்தண்டு வந்து வதக்கி விடலாங்க. அதோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறதான் செய்யுங்க. வாழைத்தண்டு இப்படி கொஞ்சம் அப்படி தான் கலராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம தண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு தூள் ஆட் பண்ணலாம். சோம்பு வந்து ஃப்ளேவருக்காக தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸு, வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு கூட்டு எது சாப்பிட்டாலுமே நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ சூப்புன்னும் போது பசங்க கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க. செஞ்சு கொடுங்க. நல்லா வெயிட் லாஸ் இருக்குங்க. இதை வந்து ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கும் போது அதில் வாழைத்தண்டு வந்து எசன்ஸ்லாம் நல்லா இறங்குங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க நம்மளுக்கு வாழைத்தண்டு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி இதில் சேர்த்துடலாங்க. சூப் நல்லா திக்காக வரும். சூப் நல்லா திக்காயிடுச்சுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் கலக்கி ஊற்றவும் நல்லா திக்காயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைக்கு எவ்வளவோ குழந்தைங்க குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க.
சூப் நல்லா வந்துருச்சுங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும் நமக்கு, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, சர்வ் பண்ண வேண்டியதுதான். வாழைத்தண்டு சூப் செஞ்சிட்டோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு பிபி சுகர் இருக்கவங்களுக்குமே ரொம்ப நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.